முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திருமிகு நிர்மலா பெரியசாமி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஒன்னே ஒண்ணு தலைப்பு, பரப்புரை முதல் வாக்குறுதிகள் வரை மக்களுக்கான அரசியலை முன்னிறுத்துவது யார்? தெரிஞ்சு போச்சே ஆன்சர். இதற்கு என்ன பெரிய பட்டிமன்றம்? இதற்கு என்னத்துக்காக பட்டிமன்றம் நாங்கள் நடக்கணும்? பரப்புரையை முதலில் தொடங்கியது யார்? ஸ்டாண்டர்ட் இல்ல, சாரி, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. நான் எப்போ முதலமைச்சர் 7.5% உள்ளிடஒதுக்கீடே நான் தான் கொண்டு வந்தேன் என்று சொன்னாரோ, அதுக்கப்புறம் ஒரு தடவை சொன்னார், அப்புறம் விட்டார். வந்த வெறுப்பு எல்லாரும் ஒரு வெறுப்பாக எரிச்சலாகவும். அப்பொழுதே தெரிந்து விட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழகாக அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறார் என்று. அதை சொல்லாமலாவது இருக்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னா எல்லாருக்கும் அந்த கருணாநிதிங்கிற பேர் நினைவுக்கு வருது. அந்த சர்க்கரை மூட்டைகள் எங்க போச்சு அப்படின்னா எறும்பு தின்றுச்சான் சர்க்கரை வெல்லம். அப்படி சொன்னார் தெரியுமா தம்பிகளா உங்களுக்கு எல்லாம்? உங்கள் தலைவர் தான் சொன்னார். கோதுமை பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், மேல இருந்து அடிச்சோம் எல்லாம் தீந்து போச்சுன்னு. ஒன்னு பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருந்தது. தேவையில்லாம என்ன பேச வைக்கிறீங்க? அந்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழலை செய்தி, மஸ்டர் ரோல் ஊழல்னு நான் ரொம்ப சின்ன போடுவேன். அப்ப எனக்கு ஞாபகம், அப்ப வளர வளர தெரிஞ்சது. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்களாம், எல்லா அங்க கட்சிக்காரர்களை எல்லாம் பிச்சைக்காரர்கள் பேர்ல போட்டு அந்த பணத்தை எல்லாம் தனக்காக எடுத்துக்கிட்டாராம். அதனாலதான் விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்தார் சர்க்காரியா. நீதிபதி சர்க்காரியா மனம் உடைந்து குமைந்து போய் சொன்னார், ஊழல் நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனா அதை கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானபூர்வமான ஊழல்ங்கிறது அப்பத்தான் அது நிறுவினார்கள். அந்த லெகசிய இவர் நினைச்சிட்டு இருக்கார். ஏதோ தான் அதை மறுக்கிறாங்களே. விஞ்ஞானபூர்வமான ஊழல்ங்கிற வார்த்தையே சர்க்காரியா கமிஷன் இல்ல, அதிமுக திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே. விஞ்ஞானபூர்வமா அதான் சொல்றேனே, எல்லாமே இப்ப கூட சொன்னார்களே. என்ன சொன்னார்கள்? சகோதரி டாக்டர் ஷர்மிளா நீண்ட நாட்கள் எனக்கு தோழி. என்னடா இப்படி ஆகி போயிட்டாங்களேன்னு எனக்கு தோணுச்சு. எங்கள் எடப்பாடியார், எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லாத ஒன்றை அப்படியெல்லாம் அவர் வாயில வரவே வராது. அதை சொன்னதாக அவர் சொன்னபோது சேரிடம் அறிந்து சேர் என்று சும்மாவா சொன்னார்கள்? சகோதரி அவர்களுக்காக பேசுகிறார். அதனால் அப்படி ஆகிவிட்டார். அதனால் அதையெல்லாம் விட்டு விடலாம். மற்றும் இருப்பவர்கள் களத்தில் தாவேகாவை பொறுத்தவரை இங்கே பேசக்கூடிய செய்தி தொடர்பாளர்களாக வரக்கூடிய தம்பிகள் எல்லாம் நன்கு படித்தவர்களாக, இங்கே தம்பி ஜேம்ஸ் மார்டனை போல இன்னும் சில நேரத்தில் சில விவாதங்களில் பார்க்கிறேன், எல்லோரும் அருமையாக பேசுகிறார்கள். ஆனால் அவர்களும் ரைட் பர்சன்ஸ் இன் தி ராங் பார்ட்டி. அவர் தலைவரோ, அவர்களை அளவுக்கு அவர்கள் தலைவரோ ஏற்றுக்கொண்ட தலைமை சரியாக இருக்கணும். தலைவரோ அல்லது தலைவருடன் கூட இருக்கக்கூடிய குட்டி தலைவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், அந்த குட்டி தலைவர்களோ யாரும் அந்த நம்பகத்தன்மைக்கு உரித்தானவர்களாக இல்லை. ஆகவே அவர்களும் தமிழக அரசியலில் என்னவெல்லாம் கட்டமைச்சாங்க. இல்ல அண்ணா திமுக அந்த தலைவரும் அந்த தலைவர் கட்சி கொடியை பார்த்து தானே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க. அதனால என்ன, அது இங்க பாக்குறோம். இங்க எனக்கு கை தட்டாங்கன்னா அட பரவாயில்லையே, திமுக தம்பிகள் கூட எனக்கு கை தட்டாங்களான்னா எனக்கு ஒரு பிரியம், தேங்க்யூ தம்பி, வெரி குட்னு சொல்றோம். அது ஒரு பெருந்தன்மை. எங்கள் எடப்பாடியார் கிராமத்து மனிதர், வெள்ளந்தியானவர், எந்தவித ஒளிவட்டமும் அவருக்கு கிடையாது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்திலும் வலியுறுத்த விரும்புவது. ஒரு கிராமத்து மனிதன், ஒரு விவசாயி, அவர் குடும்பத்திலிருந்து ஒருவர் படிப்படியாக மேலே நின்று மேலே அவர் இன்று முதலமைச்சராக ஆகி இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். வேற ஏதாவது கட்சியில் நடக்க முடியுமா? உண்மையிலேயே நினைச்சு பாருங்க. யாராவது வேறு எந்த பார்ட்டியில, எங்க பிஜேபியில இருக்காங்க, நரேந்திர மோடி நமது பாரத பிரதமர் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் இங்கே தமிழகத்தில் எங்கள் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அந்த நிலைமை இருக்கிறது. சகோதரிகளே சகோதரர்களே, அது எதற்காக அப்படி சொல்கிறார்கள்? பிரச்சனைகள் புரிய வேண்டும். நமக்கு அந்த நிலையில் இருந்து வந்தவர்களுக்குத்தான், அந்த விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், விவசாயத்தோட பிரச்சனை தெரியும், கிராமத்து மனிதர்களுடைய பிரச்சனை தெரியும்.
ஒரு சாதாரண குடும்பத்தில் பெண்களுடைய பிரச்சனை, மாணவர்களுடைய பிரச்சனை என்றெல்லாம் புரிய வேண்டும் என்றால் அந்த மேல்நிலையிலிருந்து கஷ்டமே படாதவர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் புரியும். அதில் விதிவிலக்கு எங்கள் அம்மா. இப்போ இதுல சொல்ல வந்ததுல நாம் இதெல்லாம் பேசணும். ரொம்ப அவங்க பேசுற பொய்ய கேட்டா வர வர இந்த விவாதங்களுக்கு வரும் பொழுது திமுகவினர் பேசக்கூடிய பொய். இப்போ வருவார் சகோதரர் மதிவாணன் வந்து அது அப்படி இல்லை, பிஜேபியோட நீங்க உறவு வச்சிட்டீங்க, அதுதான் காரணம். தம்பிகள்லாம் புரிஞ்சுக்கணும், எந்த இயக்கத்தில் இருக்கிறோமோ அந்த இயக்கத்தின் தலைவர் எப்படி, அந்த இயக்கத்தின் கொள்கைகள் என்ன, அது நமது சமுதாயத்துக்கு எப்படி பயன்படும், நம் சுற்றுப்பகுதியை வளப்படுத்துமா, எதுவும் தெரியாம உணர்ச்சி வேகப்பட்டு ஒரு இயக்கத்தில் இருப்பது, ஏதோ டைம் பாஸுக்காக இருப்பது, ஏதோ என்னோட பிடிச்ச கதாநாயகன் இருக்கிறான் என்பதற்காக இருக்கிறது, இதெல்லாம் உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகமே ஒண்ணு எப்ப தெரியுமா? நீங்கள் எல்லாம் சொல்கிறீர்களே அந்த கிராமத்து எளிய மனிதன், உண்மையிலேயே பின்னாடி எந்த லெகசியும் இல்லாம சாதாரணமாக விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த எங்கள் அண்ணன் எடப்பாடியார் என்எஸ்கே எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? அந்த ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தை பஃபலோ ஒரே ஒரு முறை வெளிநாட்டுக்கு போனார். நமது மாண்புமிகு முதலமைச்சர், காபந்து சர்க்காரின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களைப் போல குடும்பத்தையே அழைத்துக் கொண்டு இன்ப சுற்றுலா போகவில்லை எங்கள் அண்ணன். குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு போல ஒரே ஒரு முறை வெளிநாட்டுக்கு ஒரே ஒரு வாரம் சென்றார் எங்கள் அம்மா. அது கூட போனதில்லை, அது கூட வேஸ்ட் போனதே இல்லை. அப்படி போயிட்டு வந்தப்போ பஃபலோங்கிற இடத்துல நியூயார்க்கு பக்கத்துல அங்க வந்து ஒரு கால்நடை மருத்துவ அந்த பண்ணையை பாக்குறார். பால் அங்க வந்து ஒரு பசு 70 லிட்டர் கறக்கிறத பாக்குறார். 70 லிட்டர்லாம் ஒரு நாளைக்கு 65 லிட்டர் 70 லிட்டர்லாம் கறக்குமா? நம்ம ஊர்ல ஏன் அவ்வளவு இல்ல? நமக்கு இங்கே பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், மக்கள் தொகை ரொம்ப அதிகம். மக்கள் தொகை இவ்வளவு அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் பால் உற்பத்தி நிறைய இருந்தா நல்லது தானேன்னு சொல்லி, நல்லது தானேன்னு எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அப்ப சிந்தித்து அங்கிருந்து டெக்னாலஜிஸ் வாங்கிட்டு வந்து இங்கே ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஒன்று கால்நடைக்காக ஆரம்பித்ததா தலைவாசல்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல. நமது மாண்புமிகு முதல்வர் உண்மையிலேயே மக்கள் நலனை முன்னிறுத்துபவராக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? பூட்டி போட்டிருக்காரு புத்தம்புது. ஆச்சு, இன்னும் மே 4ஆம் தேதிக்கு மேல திறக்கப்பட்டு விடும். பரப்புரையில் மட்டுமல்ல, 25 சென்ற வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதியே எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தன்னுடைய பரப்புரையை தொடங்கி விட்டார். எல்லாருக்கும் தெரியும். இல்ல, அவரு பரப்புரையில ரொம்ப அத்துமீறி பேசுகிறார். உதயநிதி குறித்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாரு. வரம்பு மீறி எங்கள் அண்ணன் எடப்பாடியார் பேசுபவர் அல்ல. அதற்கு முன்பு திரும்ப திரும்ப கொட்டினால் சாதாரண ஒரு என்ன தேனி கூட குளவி ஆய்விடும் சொல்லுவாங்க. அப்படி குளவியிலான எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா கட்சியில? நீங்க திரும்ப திரும்ப நேற்று பிறந்த பையன் ஒரு 50 வருடம் கூட வயது நிறைவடையாத பையன், நீங்க முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதியாக இருந்தால் வாயில் வந்ததையெல்லாம் பேசலாம். அதையெல்லாம் நான் திருப்பி பேசுறதுக்கு எனக்கு ஒரு டெக்கோரம் இருக்கு, என்னால் அதை பேச முடியாது. அப்படியெல்லாம் அவ்வளவு தரக்குறைவாக விமர்சனம் செய்தால் போயிட்டு போது சின்ன பசங்க தானே அவர் விடலாம். ஆனா நாங்கெல்லாம் விட முடியாது. இல்ல கட்சியில மத்தவங்க விட மாட்டாங்க. அவர்கிட்ட சொல்லுவாங்களே, அண்ணே பதில் சொல்லுங்கண்ணே, விடக்கூடாதுன்னு. என்ன அக்கிரமமாக இருக்கிறது? அதனால ஒன்று, காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியவனாக, பலரும் எப்பொழுதும் வந்து சந்திக்க கூடியவராக, எல்லோரிடமும் இன்முகத்தோடு நல்ல ஒரு அன்பாக பழகுபவனை இந்த மக்கள், நானிலத்து மக்கள் புகழ்ந்து கூறுவார்கள். அதைத்தான் நானும் உள்ளபடியே உணர்வதால், இங்கே இருப்பவர்களுக்கும் தெரிவதால், தமிழ்நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கும் புரிந்ததால் எல்லோரும் உண்மையிலேயே அண்ணன் எடப்பாடியார் தான் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அடுத்த ரவுண்ட்ல வர்றா. நன்றி, வணக்கம். நன்றி திருமிகு நிர்மலா பிரியசாமி.